பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்தில்லாஹு ஃபலா முதில்ல லஹு ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. எல்லாம் வல்ல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஈரோடு மாவட்டம் திண்டல் கிளை சார்பாக மதரசத்துர் ரஹ்மான் ஆண்டு விழா நிகழ்ச்சியிலே நான் பேச படிக்கப்பட்டிருக்கும் தலைப்பு உருவக்கேலிகளும் பட்ட பெயர்களும். இன்று இஸ்லாத்தில் மார்க்கத்தின் பெயரால் செய்து வந்த அனாச்சாரங்களையும் மனித வாழ்வியல் ஒழுங்கீனங்களையும் சத்திய தௌஹீத் எனும் சல்லடையை கொண்டு சலித்து சரி செய்து வந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆயினும் நம்மிடம் நம்மை அறியாமலே குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு தீய பண்புதான் ஒருவருடைய உருவத்தை வைத்து, தோற்றத்தை வைத்து, குறைகளை வைத்து கேலி பேசக்கூடிய மற்றும் பட்டப்பெயர் வைத்து அழைக்கக்கூடிய மோசமான பண்பு. வழுக்கை தலை, கருத்த நிறம், பருமனான உடல், இயல்பை விட கூடுதலான அல்லது குறைவான உயரம், திக்கி பேசும் திறன், இன்ன பிற குறைபாடுகள் என ஒருவரது உருவ அமைப்பை வைத்து கேலி பேசுவதை விட ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய அநியாயம் இருக்க முடியுமா? இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறரை கேலி செய்யும் நோக்கில் சிரிக்கவே கூடாது எனும் போது நம் நாவால் பிறரை கேலி செய்யும் வார்த்தைகளை இஸ்லாம் அறவே அனுமதிக்காது. எவ்வித ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காமல், ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் மதிக்க வேண்டும் என்று தானே இஸ்லாம் கூறுகின்றது. ஆனால் நாம் ஒருவரை கேலி செய்வது அவரை அவமானப்படுத்துவதாகவே ஆகும். அது மட்டுமில்லாமல் கேலி என்ற பெயரில் பிறரின் மனதை நோகடிக்கும் விதமாக அவரிடம் உள்ள குறையை சுட்டிக்காட்டி பட்ட பெயர் கூறி அழைக்கின்றனர். ஆனால் நமது இஸ்லாமிய மார்க்கமோ பிறரை பட்ட பெயர் வைத்து அழைப்பதையும் கேலி கிண்டல்கள் செய்வதையும் வன்மையாக கண்டிக்கிறது. அத்தியாயம் 49 வசனம் 11 அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின். நம்பிக்கை கொண்டோரே, ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை கேலி செய்ய வேண்டாம். அஸா யகூனு ஹைரன் மின்ஹும். இவர்களை விட அவர்கள் சிறந்தோராக இருக்கக்கூடும். வலா நிசாஉம் மின் நிசாஇன். எந்த பெண்களும் வேறு பெண்களை கேலி செய்ய வேண்டாம். அஸா யகுன்ன ஹைரன் மின்ஹுன்ன. இவர்களை விட அவர்கள் சிறந்தோராக இருக்கக்கூடும். வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும். உங்களுக்குள் நீங்கள் குறை கூற வேண்டாம். வலா தனாபசு பில் அல்காப். பட்ட பெயர்களால் குத்தி காட்ட வேண்டாம். நம்பிக்கை கொண்ட பின் பாவமான பெயர் சூட்டுவது கெட்டது. திருத்திக் கொள்ளாதவர்கள் அநீதி இழைத்தவர்கள். ஒருவரின் தோற்றம்தான் அவர்கள் மதிக்க தகுதியானவர்களா இல்லையா என்ற அளவிடும் அளவுகோல் என்றால் அந்த அளவுகோலை முறித்து அடுப்பில் போட்டு ஊதாங்குழல் ஊதுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாதிக்கும் வலா இலா சுவரிக்கும். அல்லாஹ் உங்கள் தோற்றங்களையோ செல்வங்களையோ பார்ப்பதில்லை. வலாகின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். மாறாக உங்களுடைய உள்ளங்களையும் செயல்களையுமே அவன் பார்க்கிறான். இது மட்டுமல்ல, நபி அவர்கள் காலத்தில் அழகற்றவர்களாகவும் அருவருக்கத்தக்கவர்களாகவும் பார்க்கப்பட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுலைபிப் ரலியல்லாஹு அன்ஹு, சாஹிர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களுக்கு தான் மற்ற யாருக்கும் கிடைக்காத பெரும் கண்ணியங்களையும் அந்தஸ்துகளையும் அல்லாஹ்வின் தூதர் வழங்கினார்கள். நினைத்து பாருங்கள், கூட்டத்தில் கேலி பேசப்படும் அந்த உடலுக்கு ஒரு ஆன்மா ஓடிக்கொண்டிருக்கிறது. அவமானத்தையும் அழுகையையும் அழகாய் மறைத்து சிரித்து மழுப்பும் அவர்களது உள்ள குமுறல்கள் குறித்து மறுமையில் விசாரிக்க
மனித மாண்பாகுமா? ஆதலால் அழகிய தோற்றம் கொண்டோ செல்வாக்கு மிக்க பின்புலனை கொண்டோ சொர்க்கம் செல்ல முடியாது. மனம் கமலும் மனமும் அதால் மிளிரும் அமலும் தான் நம்மை சொர்க்கம் கொண்டு சேர்த்தும் என்பதை உணர்ந்து இந்த மட்டம் தட்டும் மனப்பான்மையை விட்டொழிப்போம். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.